Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். சஷ்டி விரதம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதோ, எந்த அளவுக்கு குழந்தை வேண்டி இருக்கிறவங்களுக்கு சஷ்டி விரதம் பலனளிக்குமோ அதே அளவு பலனளிக்கக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இருக்கக்கூடிய விரதம். இந்த கோகுலாஷ்டமின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் பிறந்த அந்த நாள், அந்த திதியை ஒட்டி வர்றதான் அந்த கோகுலாஷ்டமி. அன்னைக்கு நம்ம கிருஷ்ணரை நினச்சி மனசுருகி அந்த விரதம் இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக பலனளிக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 2-3 வருஷமாகவே இதை பற்றி போட்டுட்ருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி இப்போ இந்த விரதம் வருதில்ல, இந்த கிருஷ்ண ஜெயந்தி விரதம் பற்றி வீடியோ போட்டு ஒரு 4-3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் வரும். அடுத்தடுத்து அந்த 2-3 மாதங்கள்லேயே நான் இது ஃபாலோ பண்ணேன், நான் விரதம் இருந்தேன், அதுக்கு கண்டிப்பாக பவர் இருக்குது, நான் ரெமெடி கூட இதுவும் எடுத்தேன், நான் இத்தனை வருஷம் தள்ளி போச்சு, நான் இந்த வருஷம் விரதம் இருந்தேன், நான் எனக்கு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத நிறைய பார்க்க முடியுது. ஸோ நம்பிக்கையாக விரதம் இருங்க. உங்களுக்கு முழு மனசாக உங்களுக்கு தோணுது விரதம் இருக்கணும் அப்படின்னா விரதம் இருந்து நீங்கள் கும்பிடலாம். அன்னைக்கு விரதம் இல்லாமையும் நீங்கள் வழிபடலாம். கண்டிப்பாக விரதம் இருக்கணும்னு கிடையாது. உங்களால் விரதம் முடிஞ்சால் இருங்க. அப்படி முடியாதவங்க எப்படி சாமி கும்பிடணும், விரதம் இருந்து அன்றைக்கி எப்படி கும்பிடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேட் என்னைக்கு, இந்த கோகுலாஷ்டமி என்னைக்கு டேட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி வருது. இந்த கோகுலாஷ்டமி அஷ்டமி தீதி ஆகஸ்ட் 26 அதிகாலையில் ஆரம்பித்து ஆகஸ்ட் 27 அதிகாலை வரைக்கும் நடக்குது. நீங்கள் ஆகஸ்ட் 26 இருந்தாலே போதும். ஸோ சில கேலண்டரில் மேபி 27ன்னு போட்டிருக்கோம், அது முடிகிற டேட். நீங்கள் 26 இருந்தாலே போதும். அந்த ஒரு நாள் நீங்கள் அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ஆகஸ்ட் 26 தான் பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விரதம் இல்லாமல் வழிபடுற முறை பார்த்துடலாம். விரதம் இல்லாமல் வழிபடுற முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம்னு இருக்கும். நான் அதையும் வீடியோவில் சொல்கிறேன். அந்த டேட்டில் நீங்கள் சாமி கும்பிட்டு கிருஷ்ணரை நினச்சி சாமி கும்பிடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிருஷ்ணருக்கு பிடிச்ச உணவுகள் வச்சு சாமி கும்பிடணும். நல்ல கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்குது, கிருஷ்ணர் படம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி, அப்படி கிருஷ்ணர் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா பரவாயில்ல, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பெருமாள் அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த சாமிக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணி நல்லா நெய் தீபம் ஏற்றி, கிருஷ்ணருக்கு என்ன மாதிரி உணவுகள் ரொம்ப பிடிக்கும்னா பால், தயிர், வெண்ணெய் இந்த மாதிரி உணவுகள் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று வைங்க. தயிர், பால், வெண்ணெய், மோர், நெய் இந்த மாதிரி பால் சார்ந்த உணவுகள் வைங்க. அது போக லட்டு, இனிப்புக்கு ஏதாவது வைக்கலாம். லட்டு, நம்ம பூந்தி லட்டு, ரவா லட்டு ஏதோ ஒன்று வீட்டில் இல்லை கடையில் வாங்கினதாக கூட இருக்கலாம். அவல், சீடை, தட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்ச உணவுகள். இது கண்டிப்பாக வைங்க. ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் வச்சாலும் பரவாயில்ல, 5-6 ஐட்டம் வச்சாலும் பரவாயில்ல. அது வச்சு பால் சார்ந்த உணவுகள் வச்சு நல்லா மனசுருகி வேண்டிக்கோங்க. அதை விட இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா பாதம் கண்டிப்பாக வரைங்க. குழந்தை வேண்டி இருக்கிறவங்க வீட்டு வாசல்லேருந்து படியிலேருந்து உங்கள் வீட்டை நோக்கி சாமி பூஜை ரூமுக்கு வர்ற மாதிரி பாதம் வரீங்க. அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அரிசி மாவை தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு நீங்கள் அதை தொட்டு துணியில் புழிஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம். பாதம் உங்களுக்கு வரைய தெரியாட்டியும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். நம்ம மனசுலேருந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளுக்கு செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும். உங்களுக்கு எனக்கு வரைக்க தெரியலனா பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ நீங்கள் வரைங்க போதும். ஸோ பாதம் வரைஞ்சி நான் சொன்ன மாதிரி சாமிக்கு பிடிச்ச பதார்த்தங்கள் வச்சு சாமிக்கிட்ட உட்காந்து நல்லா வேண்டிக்கோங்க. கிருஷ்ணா நீங்களே எனக்கு பிறக்கணும், அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் கர்ப்பமாக இருக்கணும், இல்லைனா எனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிட்டு வச்ச பதார்த்தங்களை யாராவது குழந்தைங்க பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒன்றும் இல்லை, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது விரதம் இல்லாமல் வழிபடக்கூடிய முறை. விரதம் இருந்து வழிபடுறது எப்படின்னா இதுவும் சஷ்டி விரதம் மாதிரியே தான். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு கும்பிடணும். இப்போ காலையில் ஆகஸ்ட் 26ன்னு சொல்லிட்டோம்ல, அந்த காலையில் ஆகஸ்ட் 26லேருந்து 26 காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கணும். காலையிலேயே எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு, பூஜை மீன்ஸ் என்ன, சாமிக்கு ஏதோ ஒரு பூ விளக்கேற்றி ஏதோ ஒரு சின்ன பாலோ தயிரோ ஏதோ ஒரு பொருள் காலையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். கிருஷ்ணா நான் இதுக்காக தான் விரதம் இருக்கேன், எனக்கு நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6-5 அந்த மாதிரி மணி வரைக்கும் நீங்கள் விரதம் முடிச்சுட்டு நீங்கள் சாமி திரும்ப அகெயின் சாமிக்கு ஏதாவது பதார்த்தங்கள் வச்சு சாமிக்கு திரும்ப
நீங்கள் வந்து விளக்கு பொருதி திரும்ப சாமிக்கிட்ட உட்காந்து மனசுருகி வேண்டிக்கோங்க. விரதம் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த பாதம் வந்து வரைங்க. அது எல்லாருமே பாதம் வரைஞ்சி வழிபடுறது ரொம்ப 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 விசேஷமானது. கிருஷ்ண ஜெயந்தி அப்போது பாதம் வரைஞ்சி சாமிக்கு பிடிச்ச பதார்த்தங்கள் வச்சு நீங்கள் வந்து கும்பிடணும். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு நாள் மாதிரி. ஸோ ஹாப்பியாக இருங்க. நம்ம அடுத்த வருஷம் நம்ம வீட்டுக்கு ஒரு கிருஷ்ணர் வரப்போகிறது. அது ஆணோ பெண்ணோ குழந்தனாலே அது கிருஷ்ணர் தான். பொண்ணுங்களுக்கும் தான் கிருஷ்ணர் வேஷம் போடுவாங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு குழந்தை அடுத்த வருஷம் நமக்கு நேரம் நமக்கு ஒரு குழந்தை வரும், இல்லைனா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு அந்த நாள் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருங்க. ரொம்ப ரொம்ப சோகமாக அந்த மாதிரி இருக்காதீங்க. கண்டிப்பாக குழந்தை உங்களுக்கு கடவுள் கொடுக்க தான் போகிறாரு. ஸோ ஹாப்பியாக அன்றைக்கி வந்து நீங்கள் விரதம் இருங்க. ஹாப்பியாக சாமி கும்பிடு, ஹாப்பியாக செலிப்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து விரதம் இருக்க முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டீங்கனாலே போதும், மனசுருகி வேண்டுனாலே போதும். எந்த அளவுக்கு நம்ம வேண்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்குது. அப்புறம் இந்த ரெமிடிஸ் எடுக்கிறவங்க, டேப்லெட் எடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் நான் விரதம் இருக்க ஆசைப்பட்றேன் ஆனால் நான் எப்படி இருக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் வந்து ரெமிடி வந்து நிறுத்திக்கலாம். இப்போ வெந்தய டீ, க்ளோ வாட்டர், சீட் சைக்கிளிங், கலர்ஷிக்கா ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் ரெமிடி எடுக்க வேணாம். ஒரே ஒரு நாள் எடுக்கிறதுனால பிரச்சனை இல்லை. தொடர்ந்து 2-3 நாள் ரெமிடி எடுக்கலை அப்படின்னா தான் அது ஒர்க் ஆகுறதுல கஷ்டமாகும். ஸோ ஒரே ஒரு நாள் ரெமிடி எடுக்காதீங்க. காலையில் நீங்கள் வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டேப்லெட் எடுக்கிறவங்க என்ன பண்ணலான்னா பால் பழ விரதம் எடுக்கலாம். நம்ம சஷ்டிக்கு சொன்ன மாதிரியே தான். காலையில் 1 டம்ளர் பால், மத்தியானம் 1 டம்ளர் பால், அந்த மாதிரி கூடவே ஏதாவது ஒரு பழம், வாழைப்பழமோ ஆப்பிளோ கொய்யாப்பழமோ ஏதோ ஒரு பழம் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பால் பழ விரதம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து நான் டேப்லெட் எடுக்கலை, நான் சீட் சைக்கிளிங் எதுவுமே எடுக்கலை, ஆனால் எனக்கு ஃபுல் டே எனக்கு சாப்பிடாமல் இருக்க முடியாது, எனக்கு பாதியிலே மயக்கம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்றவங்களும் பால் பழ விரத முறை வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம். காலையில் ஏதோ ஒன்று சாப்பிட்ருங்க சாமி கும்பிடும்போது, அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடாமல் இருங்க, ஈவினிங் வந்து விரதம் விடும்போது சாப்பிடுங்க. இந்த மாதிரி உங்களால் எது முடியுதோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து சாமிக்காக நீங்கள் வந்து பண்ணினா போதும். சாமி கும்பிட்றதுக்கு உகந்த நேரம் என்ன? இந்த சாமி பூஜை இல்லைனா விரதம் ஆரம்பிக்கிறது, விரதம் முடிக்கிறதுக்கான நல்ல நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி 1 மினிட். ஸோ 7:01லேருந்து 7:33 வரைக்கும் காலையில். அதே காலையில் 9:28லேருந்து 10 மணி வரைக்கும். ஸோ காலையில் 2 நேரம் இருக்குது. 7:01லேருந்து 7:33 வரைக்கும், அதுக்கப்புறம் 9:38லேருந்து 10 மணி வரைக்கும் காலையில். இந்த டைமில் நீங்கள் வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணி அந்த சாமி கும்பிட்டுக்கலாம். ஈவினிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30க்கு மேலே, 4:30க்கு மேலே நீங்கள் எப்போனாலும் விரதம் முடிச்சுக்கலாம். குறிப்பாக எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து 7:30 வரைக்கும் ரொம்ப 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 நல்ல நேரம். ஸோ சாமி கும்பிட்றவங்க 6:30 to 7:30 ரொம்ப நல்ல நேரம். அப்போவே நீங்கள் விரதமும் முடிச்சுக்கலாம். இல்லைனா 4:30 மணிக்கு மேலே எப்போனாலும் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு விரதம் வந்து முடிச்சுக்கலாம். நான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போது நாங்கள் ஈவினிங் தான் சாமி கும்பிடுவோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்போயுமே ஈவினிங் தான் சாமிக்கு ஏதாவது செஞ்சு பாதம்லாம் வரைஞ்சி நாங்கள் வந்து ஈவினிங் தான் சாமி கும்பிடுவோம். கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் சாமி கும்பிடுவோம். ஸோ நானுமே ஈவினிங் தான் கும்பிடுவேன். நீங்கள் விரதம் இருக்கவங்க காலையோட கும்பிட்டுட்டு ஆரம்பிச்சுட்டு ஈவினிங்கோட சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். விரதம் இல்லாதவங்களும் நீங்கள் இதே 2 தடவை வந்து நீங்கள் சாமிக்கு ஏதாவது பதார்த்தங்கள் வச்சு நீங்கள் வந்து வேண்டிக்கலாம். கண்டிப்பாக வந்து சக்தி இருக்குது. நம்ம ஒரு விஷயம் நினச்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.